முழு கருப்பாக அதோடைய அடி வயிற்றில் மட்டும் மணல் கடிகாரம் போன்ற ஒரு வடிவமைப்பை வச்சிருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான சிலந்தி தான் இந்த பிளாக் விடோஸ். ஏன் மணல் கடிகாரம்னா அது கடித்த 1 மணி நேரத்தில் கடிச்சவங்க செத்துருவாங்களாங்க. சூப்பர் பவர்ஸ் கிடைக்காதாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் 1 மணி நேரத்துலேயே செத்துருவாங்களா? இது உண்மையா? திஸ் இஸ் அன்சைன்ட் பாம்பையை கொல்லும் சிலந்தி. ஒரு சின்ன கணக்கெடுப்பின்படி பாம்புகளை விட சிலந்திகளை பார்த்து பயப்படுற கூட்டம் தான் அதிகமாக. அப்படி உங்களுக்கு சிலந்திகளை பார்த்து பயம் வந்துச்சுன்னா, அதுவும் அதீத பயம் வந்துச்சுன்னா உங்களுக்கு அராக்னோஃபோபியா இருக்குன்னு அர்த்தம். அராக்னோனா சிலந்தின்னு அர்த்தம். சிலந்திகள் பூச்சிகள் கிடையாது. ஸ்பைடர்ஸ் ஆர் நாட் இன்செக்ட்ஸ். அவங்க செப்பரேட்டான ஒரு கிளாஸஸ் வந்தவங்க அராக்னிட்ஸ்னு சொல்லுவாங்க. 8 கால்களும் 2 பாடி பார்ட்ஸ் தான் இருக்கும். அதுவே இன்செக்ட்ஸ் பூச்சிகளுக்கு 6 கால்களும் 3 வித்தியாசமான பாடி பார்ட்ஸும் அமைஞ்சிருக்கும். எந்த ஒரு சிலந்திக்கும் விங்ஸ் ரெக்கைகள் கிடையாது, மண்டைக்கு மேலே ஆண்டனா கிடையாது. பட் பூச்சிகளுக்கு இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பூச்சிகள் வேற, சிலந்திகள் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்டான குரூப். ஆயிரக்கணக்கான சிலந்தி வகைகளில் நிறைய பேருக்கு பரிச்சயப்பட்ட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இனம் தான் பிளாக் விடோ. இதோடைய ஜீனஸ் நேம் லாக்ட்ரோடெக்டஸ் அண்ட் இதோடைய ஃபேமிலி நேம் தெரிடிடே. அதாவது மற்ற சிலந்திகள் போல இந்த சிலந்தி வட்டமான ஒரு வித்தியாசமான பார்க்கறதுக்கே அழகாக இருக்கக்கூடிய இந்த வெப்ஸ் சிலந்தி வலைகளை பின்றது கிடையாது. இதை காப் வெப் ஸ்பைடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த லேயர் பை லேயராக ஏதாவது ஒரு மூளை முடுக்கக்குள்ள டஸ்ட் படிஞ்சது மாதிரியான ஒரு வித்தியாசமான வலையமைப்பை கொண்டிருக்கும். பார்க்குறதுக்கு அது கச்சாமுச்சான் இருக்குமா தான் தெரியும். ஆனால் அதுக்குள்ளேயுமே ஒரு ஸ்ட்ரக்சருங்கிறத இந்த பிளாக் விடோஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த காப் வெப் ஸ்பைடர்ஸ்லேயே அதிக விஷம் வாய்ந்தது இந்த ஸ்பைடர் தான். இதுடைய ஒரு துளி விஷம் ராட்டில் ஸ்னேக்னு சொல்லப்படுற அந்த பாம்போட ஒரு துளி விஷத்தை விட 10 மடங்கு அதிக பவர்ஃபுல். பாம்பு விஷத்தோடையே கம்பேர் பண்ணுறாங்கன்னா எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. மனிதனை அது எப்படி பாதிக்குதுன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பைடரை பற்றி சில விஷயங்களை தெரிஞ்சுப்போம். லாக்டோடெக்டஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பிளாக் விடோ ஜீனஸில் மொத்தம் 30-35 வித்தியாசமான பிளாக் விடோ ஸ்பைடர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பிளாக் விடோஸை அதோடைய ஷேப் அண்ட் சைஸை வச்சு தான் அவங்களால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இதோடைய உடலை 2 பிரிச்சிருப்பாங்க. செஃபாலோதாரக்ஸ்ங்கிறது அதோடைய கண்ணு, மூளை, வாய், கால்களை கொண்டிருக்கக்கூடிய முன்ன பகுதி. அதை தொடர்ந்து அதோடைய பல்பு மாதிரி வீங்கி இருக்கக்கூடிய வயிறு பகுதி ஆப்டமன் சொல்லுவாங்க, ஆஃபிஸ்தோசோமா. இதில் தான் அதோடைய உடல் உறுப்புகள், வயிற்றில் இருக்கக்கூடிய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அண்ட் முக்கியமாக வலைகளை பின்னக்கூடிய ஸ்பின்னரெட்டுமே அமைஞ்சிருக்கு. இந்த பிளாக் விடோஸை அதோடைய வீங்கி போன வயிறு பகுதியை வச்சு ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு குட்டி நாவல் பழம் போல இருக்கும். அதோட முன்ன 2 கால்கள் ரொம்ப நீட்டமாக பெருசாக அமைஞ்சிருக்கும். இருக்கிறதுல அந்த முன்ன 2 கால்கள் தான் பெருசு. பின்னங்கால்கள் கொஞ்சம் குட்டி அமைஞ்சிருக்கும். இந்த கால்களில் சின்ன சின்ன ரோமங்கள் இருக்கும் அதிர்வலைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு. வழக்கம் போல் ஸ்பைடருக்கு இருக்க மாதிரியே 8 கண்கள் அண்ட் விஷத்தை செலுத்தக்கூடிய ஃபேங்ஸ் முன்னம் வாய்களும் அமைஞ்சிருக்கும். இதை பார்த்து உங்களால் கண்டுபிடிக்க முடியலனா அதோடைய அடி வயிற்றை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 சிவப்பு கலர் முக்கோணத்தை ஒன்றா ஒட்ட வச்ச மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த டக்குன்னு பார்க்கும்போது அந்த சாண்ட் டைமர் அப்படி இல்லைனா அந்த மணல் கடிகாரம் போன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கும். இது இருந்தாலே அது பிளாக் விடோ தான். எல்லா பிளாக் விடோஸ்க்கும் இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும்னு சொல்ல முடியாது. அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டு அந்த நார்தர்ன் பிளாக் விடோஸ்க்கு மட்டும்தான் இந்த ஸ்பெசிஃபிக்கான ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த பிளாக் விடோ இனத்திலேயே 35 வகைகள் இருக்குல்ல, அதில் சில பிளாக் விடோஸ் முதுகில் அந்த குட்டி குட்டி ரெட் கலர் டாட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். சில அந்த பிளாக் விடோஸ் முதுகில் அப்படியே கோடு போட்ட மாதிரி ஒரு ரெட் கலர் ஸ்ட்ரைப் இருக்கும். சில பிளாக் விடோஸ் பிளாக்காகவே இருக்காது, ப்ரௌன் கலரில் இருக்கும். இதை ப்ரௌன் விடோஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் இதுதான் உலகம் முழுக்க நிறைய இடங்களில் பரவி இருக்கு. ஒரு இன்வேசிவ் ஸ்பீசிஸ். அதாவது இது எந்த இடத்துக்கு வருதோ, இந்த ப்ரௌன் விடோஸ் எந்த இடத்துல இருக்கோ அங்கே இருக்க மற்ற பிளாக் விடோஸ் எல்லாத்தையுமே கொண்டுட்டு இது இனத்தை மிக பெருசாக பெருக்கிக்குமா. இந்தியா, ஸ்ரீலங்காவில் அதிகமாக காணப்படுறது இந்த ப்ரௌன் விடோஸ் தான். அமெரிக்காவில் ஃப்ளோரிடாங்கிற ஒரு இடத்துல மட்டும் குறிப்பிட்டு காணப்படுறது ரெட் விடோஸ். அந்த லாக்டோடெக்டஸ் இனத்தில் கருப்பு கலர் ஸ்பைடர் மட்டும் இல்லை, ப்ரௌன், ரெட்டுன்னு சொல்லி நிறைய வித்தியாசமான நிறத்துலையுமே ஸ்பைடர்ஸ் அமைஞ்சிருக்கு. அதோடைய பாடி ஸ்ட்ரக்சரை வச்சு மட்டும்தான் அது என்ன இனத்தை சார்ந்ததுங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். முக்கியமாக இந்த பிளாக் விடோஸுங்கிறது உயரமான வீடுகளில் இந்த மூளை முடுக்குகளில் வாழாமல் யார் கணக்கும் படாமல் ரொம்ப கூலான இந்த கல் இடுக்குகள்லையோ இல்லை குட்டி குட்டி இந்த சந்து பொந்துகள்லையோ பார்த்தீங்கன்னா தன்னுடைய இந்த வலையை கட்டி அமைதியாக வந்துட்டு இருப்பான். கருப்பும் உடம்புல இந்த சிவப்பான கோடுகள் இல்லைனா ப்ரௌன் ஸ்பைடர்ஸ் இல்லை ரெட் ஸ்பைடர்ஸ் சொல்லி பெருசாக இருக்கக்கூடிய இந்த சிலந்திகள் எல்லாமே பெண் சிலந்திகள் தான். ஆண் சிலந்திகள் பெண்களை விட 60-70% குட்டியாக இருக்குமாங்க. பார்த்தாலே இந்த டிஃப்ரென்ஸ் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். பெண் சிலந்திகள் தான் பார்க்க பெருசாகவும் அழகாகவும் இருக்கும். ஆண் சிலந்திகள் அதோட ரொம்ப குட்டியாக இருக்குங்க. ஸோ செக்ஷுவல் டைமார்ஃபிசம் இந்த சிலந்திகளுக்குள்ளே இருக்க தான் செய்யுது. ஸ்ட்ரக்சர்லேயே அந்த சைஸ்லேயே வேறுபாடு இருக்குது. லேபில் சில சிலந்திகளை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது ரீப்ரொடக்ஷன் முடிச்சிட்ட அப்புறம் பெண் சிலந்திகள் கூட வந்தால் ஆண் சிலந்திகளை கொண்டு தின்றுமாம். அண்ட் சில சமயங்களில் ஆண் சிலந்திகளே தங்கள் தானே சாக்ரிஃபைஸ் பண்ணி பெண் சிலந்திகளுக்கு உணவாக மாறிடுமா. அதனால தான் இந்த சிலந்தி இனத்துக்கு பிளாக் விடோஸுங்கிற பேர் வந்துச்சு. கருப்பு கலர் ஸ்பைடர். விடோனா இந்த கணவனை இழந்தவங்கன்னு சொல்லுவாங்கள்ல, கணவனையே போட்டு தள்ளிட்டு விடவாக மாறுது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால பிளாக் விடோஸுங்கிறது இந்த ஸ்பைடருக்கு பர்ஃபெக்டான ஒரு நேமாக தான் அமைஞ்சிருக்கு. இந்த சிலந்தி இனத்தை காப் வெப் ஸ்பைடர் இனம்னு சொல்லுவாங்க. அதாவது இது கட்டக்கூடிய அந்த சிலந்தி வலைங்கிறது வழக்கமாக நம்ம பார்க்குற மாதிரி வட்டமாக ஒரு ஸ்ட்ரக்சர் டிசைனோட இருக்கக்கூடிய வலை கிடையாது. மூளையில் படிச்சிருக்க தூசி போல தான் அமைஞ்சிருக்கும். பார்க்க கொஞ்சம் கச்சாமுச்சான்னு தெரிஞ்சாலும் இந்த ஒரு பர்ஃபெக்டான ஸ்ட்ரக்சருங்கிறத அதை மெயின்டைன் பண்ணியிருக்கு. உயரமான ஒரு இடத்துலேருந்து தரைப்பகுதியை ஆங்கராக வச்சு, தரைப்பகுதியை முக்கியமான பாயிண்ட்டாக வச்சு தான் அந்த வலையை பின்ன ஆரம்பிக்குமா. அந்த ஆங்கர் பாயிண்ட்ஸ்லேருந்து 2 இல்லைனா 3 லேயர்
ஷீட்டுன்னு சொல்லப்படுற ஃப்ளோர்ஸை அது கட்ட ஆரம்பிக்கும். இது ஒற்றத்தன்மை கொண்டு இருக்காது. இது மேலே நடந்து தான் வலையில் ஏதாவது பூச்சிகள் வந்து சிக்கிருக்கான்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க இந்த ஸ்பைடர். அதை தொடர்ந்து பூச்சிகளை பிடிக்கிறதுக்காகவே தனித்தனி பொறி வலைகளை இது வந்து பின்ன ஆரம்பிக்கும். இந்த வலைகளில் குட்டி குட்டி மணித்துளிகள் போல, இந்த நீர்த்துளிகள் போல தான் உடம்புலேருந்து ஒற்றத்தன்மை வாய்ந்திருக்க ஒரு திரவத்தை வந்து பார்த்தீங்கன்னா தெளிச்சுட்டு போயிடுமா. இந்த மணித்துளிகளை ஏதாவது ஒரு பூச்சி கடந்து போகும்போது அதில் ஒட்டிக்கும். அந்த ஒட்ட பசையிலிருந்து இந்த பூச்சிகளால் வெளியிலே வர முடியாது. ஸோ சிம்பிளாக அன்னைக்கு பிளாக் விடோஸோட உணவாக இந்த பூச்சிகள் மாறிடும். அண்ட் நம்ம வலையோட அந்த பசையிலிருந்து இந்த பூச்சிகளால் தப்பிக்கவே முடியாது. அந்தளவுக்கு பலம் வாய்ந்த ஒரு வலையை தான் இந்த சிலந்தி பில்ட் பண்ணுது. அதாவது இந்த சைஸில், இந்த டயாமீட்டரில் நீங்கள் இரும்பு கம்பியை கொண்டு வந்தாலும் அதுவும் இந்த வலையும் ஈக்குவலான ஸ்ட்ரென்த்தாக இருக்குமாங்க. ஆல்மோஸ்ட் இந்த வலையை ஸ்டீலோட கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்கானது. பூச்சி மாட்டிக்கிச்சுன்னா தப்பிக்கிறதுக்கு ஆப்ஷனே கிடையாது. அப்படி மாட்டிக்கிற அந்த பூச்சி இந்த மொத்த வலையிலையுமே ஒரு வித்தியாசமான அதிர்வலையை உருவாக்கும். அந்த அதிர்வலையை ஃபாலோ பண்ணி தான் இந்த பிளாக் விடோ ஸ்பைடர் எங்கே பூச்சி மாட்டிக்கிச்சோ அங்கே தேடி வரும். என்னதான் இந்த சிலந்திக்கு 8 கண்கள் இருந்தாலும் அதுக்கு ஒழுங்காக கண்ணு தெரியாதாங்க. அதோடைய வலையில் மாட்டியிருக்கக்கூடிய இரையை அது ஏற்படுத்தக்கூடிய அதிர்வலைகளை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்குமா. கண்டுபிடிச்ச அந்த பூச்சியை உடனே கொண்டுலாம் தின்றது. அது மொத்த உடம்பையுமே மம்மி போல் தன்னுடைய சில்கை வச்சு கவர் பண்ண ஆரம்பிக்கும். கொஞ்சம் கூட அந்த பூச்சியெல்லாம் நகர முடியல அப்படின்னு தெரிஞ்சிட்ட அப்புறம் தன்னுடைய அந்த விஷத்தை இதோடைய முன்னம் வாய்களில் இருக்கக்கூடிய அந்த கொடுக்குகள் வழியாக இறக்கும். இந்த விஷம் அந்த பிடிப்பட்ட அந்த பூச்சி உடம்புல இறங்க அந்த விஷத்தோட தன்மை இந்த பூச்சிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உடல் உறுப்புகளை கம்ப்ளீட்டாக ஆசிட் மாதிரி அரிச்சிருமாங்க. வெளிப்பக்கத்துலேருந்து அதோடைய உடல் உறுப்புகள் உள்ளேயே டைஜஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். டைஜஸ்ட் ஆன இந்த உடல் உறுப்புகளை ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சுற மாதிரி இந்த ஸ்பைடர் உறிஞ்சி குடிச்சிட்டு போயிட்டே இருக்குமாங்க. ஸோ சிம்பிளாக ஒரு மிருகத்தை வெளிப்பக்கமாக டைஜஸ்ட் பண்ணி உள்ளே சாப்பிட்டுட்டு போகுது. இதோடைய விஷமும் அது டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆசிடும் அவ்வளோ ஸ்ட்ராங்கானது. எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த விஷம்னா, இதோடைய அந்த விஷத்தன்மையை பாம்போட விஷத்தோட கிராம் டு கிராம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பாம்பை காட்டிலும் இது 16 மடங்கு சக்தி வாய்ந்தது. ரொம்ப விஷத்தன்மை கொண்டது. இதோடைய வலையில சிக்கின ஓனான், குட்டி குட்டி பாம்புகள், ஏன் சிட்டுக்குருவிகளை கூட பிளாக் விடோஸால ஈஸியாக விஷத்தை உள்ளே இறக்கி கொல்ல முடியுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு விஷத்தன்மை கொண்டது. மனிதர்களை கொல்ல முடியுமான்னு கேட்டிங்கன்னா கடந்த 30 வருஷத்தில் எந்த ஒரு மனிதனும் பிளாக் விடோ ஸ்பைடர் கடிச்சு சத்த மாதிரி ரெக்கார்ட் கிடையாது. இந்த பிளாக் விடோ விஷத்தை ஆல்ஃபா லேட்ரோடாக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விதமான நியூரோடாக்சினுங்க. அது மற்ற உடல் உறுப்புகள் கொடுக்கக்கூடிய அந்த சிக்னல்ஸை கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணுற மாதிரி நர்வ் ரிசெப்டர்ஸை அது அழிச்சு விட்டுருமா. ஸோ மூளை ஒழுங்காக சிக்னல் அனுப்ப முடியாத மாதிரி ஒரு ஸ்டேஜ் கிரியேட் ஆகும். அதனால் அந்த விஷம் உள்ளெடுக்கப்பட்ட அந்த பறவைகளோ பூச்சினங்களோ நகர முடியாமல் ஒரு இடத்துல பேரலைஸ் ஆகி அதே இடத்துல மயங்கி விழுந்துடும். ஆனால் மனிதர்களுக்கு அந்த ஒரு எஃபெக்ட் டிரான்ஸ்லேட் ஆகுது. ஏன்னா டெக்னிக்கலாக அந்த பிளாக் விடோ இந்த குட்டி குட்டி ஸ்பைடர் மனிதர்களை பார்த்தாலே பயந்து ஓடக்கூடியது. ஒரு இன்ட்ரோவர்ட் ஆபத்துனா மட்டும்தான் கிடைக்கக்கூடிய தன்மை கொண்டது. அப்படி கிடைக்கிற அந்த இடத்துல அதிக அளவு மனிதர்களை கொள்ற அளவுக்கு விஷம்ங்கிறது பார்த்தீங்கன்னா உருவாகாது. ஒரு 2-3 துளி விஷம் மட்டும் அந்த இடத்துல படும்போது உங்களுக்கு அதீத ஸ்வெட்டிங், அதாவது வேர்வை வெளியேற்றம்ங்கிறது நடக்கும். கடிச்சிடம், வீங்கிடம், கண்டிடம் 3-4 நாளைக்கு வலி இருக்கும். பட் பெரிய சேஞ்சஸ்ங்கிறது உங்கள் உடம்புல நடக்காது. உங்களால் அந்த வலியை தாங்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. நல்லா ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய அடல்ட் ஆன்டிவெனம் எடுக்காமலே இந்த வலியை தாங்கிட்டு கடந்து போயிட முடியுமா. ஆனால் குட்டி குழந்தைகளையோ இல்லை வயசானவங்களையோ கடிக்கும்போது கார்டியாக் அரெஸ்ட் வர அளவுக்கு கூட இது இந்த டாக்ஸின் புஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த காரணத்தினால உடனே அவங்க ஆன்டிவெனம் எடுத்துக்கிட்டே ஆகணும். இந்த உலகத்திலேயே இந்த ஸ்பைடரை பற்றின ரிசர்ச் தான் அதிகமாக நடத்தப்பட்டிருக்கேன். ஸோ இது சம்மந்தப்பட்ட ஆன்டிவெனம் இதுக்கான க்யூருமே பல நாடுகளில் ஆஸ்பத்திரிகளில் கிடைக்கிற அந்த சமயத்தில் மோஸ்ட்லி இந்த ஸ்பைடர் கிடைச்சா அமைதியாக இருக்காமல் ஆன்டிவெனம் போட்டுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பட் இந்த ஸ்பைடர் கடிச்சு செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கடந்த 30 வருஷத்தில் ரெக்கார்ட்ஸ் பெருசாக இல்லாத சமயத்தில் இந்த ஸ்பைடரை நீங்கள் நோண்டாமல் இருக்க வரைக்கும் அது உங்களை ஒன்றும் பண்ணாதீங்க. சிம்பிள். இந்த ஸ்பைடர் கடிச்சா பவர்ஸ் கிடைக்கும்னு சொல்லி யாரும் பக்கத்தில் போய் நோண்டி பார்த்துறாதீங்க. வாந்தி மயக்க வேணாச்சும் வருமே தவிர்த்து சூப்பர் பவர்ஸ் எதுவும் கிடைக்காது. உஷாராக இருந்துக்கோங்க. இந்த ஸ்பைடர் சிலந்தி ரீப்ரொடக்ஷன் பண்ணுறதே கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஸ்ட்ரக்சரில் தான் அமைந்திருக்கு. முக்கியமாக இந்த பெண் ஸ்பைடர் வலை பின்னும் போதே அந்த வலை முழுக்கவே தன்னுடைய ஃபெரமோன்ஸ் சிம்பிளாக தன்னுடைய வாசனையை வந்து பார்த்தீங்கன்னா தூவி விட்டு போகும். அந்த வாசனை பல கிலோமீட்டர் தூரத்துக்கும் பரவ ஆரம்பிக்கும். இந்த ஃபெரமோன்ஸ் வாசனை பிடிச்சிக்கிட்டு ஆண் ஸ்பைடர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெண் ஸ்பைடர் இருக்க அந்த திசை நோக்கி வர ஆரம்பிக்கும். ஆண் ஸ்பைடர் இனத்துக்கும் பெருசாக கண் தெரியாது. பட் இந்த ஃபெரமோன்ஸை டிடெக்ட் பண்ணுற அளவுக்கு சென்சார்ஸ் உடம்புல இருக்க அந்த சமயத்தில் பர்ஃபெக்டாக அந்த பெண் ஸ்பைடர்கள் இருக்க அந்த இடத்துக்கு வந்துடும். வந்த உடனே டேரெக்டாலாம் போய் ப்ரொப்போஸ் பண்ணாது. ஏன்னா இந்த வலைக்குள்ளே எது வந்து விழுந்தாலும் பெண் ஸ்பைடர்கள் அது டெக்னிக்காக தன்னுடைய உணவாக தான் பார்க்கும். அந்த வகையில் இந்த ஆண் சிலந்திகள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிலந்தி வலையில் இறங்கி நான் சாப்பாடு கிடையாது, நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன், உன்னை ப்ரொப்போஸ் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக டான்ஸ் ஆட ஆரம்பிக்கும். ஒரு வித்தியாசமான வைப்ரேட்டிங் பேட்டர்னை உருவாக்கும். அப்போ தான் அந்த பெண் சிலந்திகளுக்கு ஓகே இவன் சாப்பாடு கிடையாது, நம்ம பையன் தான் வந்திருக்கான் போல அப்படிங்கிற தாட்டே வரும். அதுக்கப்புறம் இந்த பெண் சிலந்திகள் கட்டியிருக்கக்கூடிய அந்த வலையை ஆண் சிலந்திகள் கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த சிலந்தி வலை முழுக்கவே பெண்ணோட அந்த வாசனை இருக்கலாம். ஸோ தொடர்ந்து பரவி வேறு யாராவது சண்டைக்கு வந்தாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு அந்த வாசனையை குறைக்கிறதுக்கு இருக்கக்கூடிய அந்த சிலந்தி வலைகளை ஆண் உள்ளே வந்தோடனே உடைச்சிடும். இதை வெப் ரிடக்ஷன் சொல்லுவாங்க. ஆண் கொடுத்த சிக்னலை பெண் அக்செப்ட் பண்ண உடனே அந்த ரீப்ரொடக்ஷனுங்கிறது நடக்கும். வைல்டில், அதாவது காட்டுப்பகுதியில் இந்த மாதிரி ரீப்ரொடக்ஷன் முடித்த உடனே
ஆண் சிலந்திகள் அங்கே எஸ்கேப் ஆகிடும். பட் சில ஆண் சிலந்திகள் சில வகையில் மட்டும் அது அந்த பெண் சிலந்திகளுக்கு தான் உடலையே சாக்ரிஃபைஸாக கொடுத்துருப்பாங்க. அந்த முட்டைகளுக்கு தேவையான இந்த நியூட்ரிஷனை என் உடம்புல எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி பெண் சிலந்திகளுக்கு தான் உடலையே கொடுத்துருமாம். அதனால தான் இந்த சிலந்திகளை பிளாக் விடோஸ்ன்னு சொல்கிறாங்க, ஆணினத்தை கொண்டு சாப்பிட்டுருதுன்னு சொல்லி. பட் கிட்டத்தட்ட அந்த 35 வகையில் 2-3 வகை பிளாக் விடோஸ் மட்டும்தான் அந்த ஆண் சிலந்திகளை சாப்பிடுது. மற்ற மோஸ்ட் ஆஃப் த ஆண் சிலந்திகள் எஸ்கேப் ஆகிற மாதிரி தான் அமையும். அந்த சமயத்தில் பெண் சிலந்திகள் பசியாக இருந்தால் தான் ஆண் சிலந்திகள் சாகும். அதனாலேயே ஆண் சிலந்தி வரும்போதே ஏதாவது ஒரு பூச்சியை பிடிச்சி அதை வெப்பில் சுற்றி ஒரு கிஃப்டாக தான் கொண்டு வந்து கொடுக்குமா. எந்த அளவுக்கு உஷாராக இருக்க வேண்டியது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பெண் அந்த இடத்துல கருவுற்ற உடனே 200-500 முட்டைகளை இட்டு தள்ளுமாம். அந்த முட்டைகள் எல்லாத்தையுமே அதோடைய சில்கில் அப்படியே சுற்றி அந்த வலைகளை தொங்க விட்டுரும். 400-500 முட்டைகள் கிட்ட அதோடைய வலைகளில் இருக்கும். இந்த முட்டைகள் எல்லாமே முதிச்சு அடைஞ்சோடனே குட்டி குட்டி சிலந்திகளாக வெளியில் வர ஆரம்பிக்கும். இப்படி வெளியில் வந்து எல்லா சிலந்திகளையுமே ஒவ்வொன்று கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. குட்டியாக இருந்தாலும் இந்த சிலந்திகள் தங்களுக்குள்ளேயே ஃபஸ்ட்டு சண்டை போட்டு மற்ற சிலந்திகளை சாப்பிட ஆரம்பிக்கும். அண்ணன் தங்கச்சின்னு சொல்லி பாகுபாடே பார்க்காம எந்த அளவுக்கு தன்னால் சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு அந்த குட்டி சிலந்திகள் மற்றவங்களை கூட பிறந்தவங்களே அடித்து சாப்பிடக்கூடியது. இந்த சிலந்தி இனத்துக்குள்ளே கேனிபிலிசம் கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்குது. இதில் 70% அந்த முட்டைக்குலேருந்து வெளில வந்த சிலந்திகள் செத்து போயிடுவாங்க. அதாவது 500 முட்டைக்கிட்ட போட்டுருந்துச்சுன்னா 250-300 முட்டைகளுக்குலேருந்து வெளில வரக்கூடிய அந்த சிலந்திகள் பிறந்த உடனே செத்து போயிடும், இல்லைனா கொன்று சாப்பிடப்பட்டிருக்கும். மிச்சமீதி இருக்கக்கூடிய அந்த சிலந்திகள் தான் வயிற்றில் இருந்து அந்த சிலந்தி வலையை வெளியில் விடும்போது காற்றோட காற்றா அடித்து தூக்கி கொண்டு போகப்படும். அந்த காற்று இந்த சிலந்திகளை எங்கே கொண்டு போய் இறக்குதோ அங்கே இது தனக்கான ஒரு வீட்டை உருவாக்கி அமைதியாக வாழ ஆரம்பிக்கும். பட் இப்படி காற்றுல அடித்து போகிற அந்த சமயத்தில் ஒரு 100-150 சிலந்திகள் பாசிபிளி செத்துருக்குவாங்க. அதுலேயுமே இந்த பிழைக்கக்கூடிய சிலந்திகளும் அந்த வலையை பின்னுறதுக்கு முன்னாடியே ப்ரெடேட்டர்ஸ் மற்ற உயிரினங்கள் கிட்ட மாட்டி சாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. மோஸ்ட்லி பறவைகள், ஸ்கார்பியன்ஸ், தேள்கள் அண்ட் முக்கியமாக இந்த பிளாக் விடோஸை கொண்டு தின்னக்கூடிய ப்ரௌன் விடோஸ். எஸ், தான் இனத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப அதிக விஷத்தன்மை வாய்ந்திருக்க பிளாக் விடோஸை அதிகமாக கொண்டு சாப்பிட்றதே ப்ரௌன் விடோஸ். ப்ரௌன் விடோஸ் விஷத்தன்மை கம்மியாக இருந்தாலும் நல்லா வேட்டையாடுமா. தன்னுடைய சுற்று வட்டத்தில் எந்த ஒரு பிளாக் விடோஸும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தேடி தேடி போய் வேட்டையாடுவாங்க. இப்போதைக்கு அதிகமாக பிளாக் விடோஸ் இறக்குறதுக்கு காரணமே அதோடைய இனத்தில் இருக்கக்கூடிய ப்ரௌன் விடோஸ் தானா. அவங்களுக்குள்ள என்ன பக்கம்னு தெரியல. பட் பிளாக் விடோஸ் அதிக விஷத்தன்மை கொண்டு இருந்தாலும் அமைதியாக தன்னுடைய வாழ்க்கையை மட்டும் பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மிருகம். இந்த பிளாக் விடோஸோட வாழ்நாள் 1-1.5 வருஷம் தான். முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக தன்னுடைய வாழ்க்கையை மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு வித்தியாசமான சிலந்தி வகை தான் இந்த பிளாக் விடோஸ். பட் மனுஷங்க சும்மா இருப்பாங்களா? இந்த பிளாக் விடோஸை துரத்தி பிடிச்சி அதோடைய விஷத்தை வச்சு பல வித்தியாசமான மருந்துகளை உருவாக்குறது மட்டும் இல்லாமல் அது பின்னது பார்த்தீங்களா, அந்த வலையிலிருந்தும் ப்ரோட்டீன்ஸ் எடுத்து அதை வச்சு மருந்துகளை உருவாக்கிட்டு இருக்காங்களாம். ஒரு குட்டி சிலந்தி கூட சும்மா விட மாட்டேங்கிறவனே. அடுத்த முறை பாறை இடுக்குகள் இல்லைனா உங்கள் வீட்டு மூளை முடுக்குகள்லாம் நீங்கள் போய் சுத்தம் செய்யும்போது உஷாராருங்க, அங்கே அந்த பிளாக் விடோஸ் இருக்கலாம். திஸ் இஸ் சன்சைன் சைனிங் ஆஃப்.